நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கில்லை ஈடேனை இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 powered by எனர்ஜி தரும் கோல்ட் வினர். தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். It's the quarter finals. ஓகே, அண்ட் நம்மளுடைய டாப் 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஏற்கனவே அந்த கனவு நனவாயிருச்சு. The first one to enter சூப்பர் சிங்கர் 4 உடைய டாப் 5 சையத் சுபான். அவரோட இந்த 4 போட்டியாளர்கள் அந்த டாப் 5 சிம்மாசனத்துல உட்கார போறாங்க அப்படின்னு இந்த நாளுடைய முடிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். So without further ado, let's welcome SS08 Sonia. இழந்த பயம் ஜக்கஜ வந்த பயம், இது தேனாட்டோ இனிக்கும் பயம், எல்லோரும் வாங்கும் பயம், இது ஏகின பிறந்த பயம். இழந்த பயம் ஜக்கஜ வந்த பயம், இது தேனாட்டோ இனிக்கும் பயம், எல்லோரும் வாங்கும் பயம், இது ஏகின பிறந்த பயம். இழந்த பயம் பைத்திருந்தா எடுத்து எடுத்து கடிக்கலாம், வளர்ந்து போன பின்னாலே ஊற வச்சு துண்ணலாம். இழந்த பயம் பைத்திருந்தா எடுத்து எடுத்து கடிக்கலாம், வளர்ந்து போன பின்னாலே ஊற வச்சு துண்ணலாம். எட்டி எடி ஏழு பைசா, நான் தொட்டு கொண்டா 8 பைசா, இப்போ தொடட்டுமா உன்னை தொட்டுக்க சொல்லி விடட்டுமா? இழந்த பயம் ஜக்கஜ வந்த பயம், இது தேனாட்டோ இனிக்கும் பயம். எத்தனையோ பேரகிட்ட இழந்த பையன் பாத்தியே, எடுத்து பார்த்த பையன்கள் இல்லை இம்மா சைசு பாத்தியா? சும்மா சொல்லியா? எத்தனையோ பேரகிட்ட இழந்த பையன் பாத்தியே, எடுத்து பார்த்த பையன்கள் இல்லை இம்மா சைசு பாத்தியா? கைக்கு எடுக்குமா நீ கடிச்சு பார்த்த பாட்டம்மா, இன்னைக்குது அதுதான் ஊரையெல்லாம் இசு இசு இசுன்னு இசுக்குது. இழந்த பயம் பாடுதக்காத வந்த பயம், இது தேனாட்டோ இனிக்கும் பயம், எல்லோரும் வாங்கும் பயம், இது ஏகின பிறந்த பயம். செக்கஜ வந்த பயம், இது தேனாட்டோ இனிக்கும் பயம், எல்லோரும் வாங்கும் பயம், இது ஏகின பிறந்த பயம். Oh, Sonia, this is outstanding. Thank you, sir. பா, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த பாட்டு இந்த மாதிரி பாடுவேன். இது ரொம்ப கஷ்டம் இந்த பாட்டு, அப்படி அவ்வளோ ஈஸியாக பாட முடியாது. எல்லாரும் ஈஸ்வரம்மா மாதிரி அந்த ஒரு ஃபீல் கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் யூ ஜஸ்ட் சூப்பர். சோனியா, ரொம்ப சந்தோஷம். இந்த பாட்டு உங்களுக்கு தொண்டை சரியில்லைன்னா எதுவுமே யாரும் நம்ப முடியாது, அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, இந்த ஆக்சண்ட் உங்களுக்கு மலையாளம் ஆக்சண்ட் கொஞ்சம் கூட வராமல் அந்த ஃபோக் அப்படியே ஈஸ்வரியமாக உண்மையிலே அவங்க இங்கே இப்போ இந்த நிகழ்ச்சியில் அவங்க இங்கே இருந்திருந்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ. Sonia, it is a very, very tough fight. Divakar versus Sonia. ரொம்ப கஷ்டமான. பட் சோனியா வந்து அதான் ஐ திங்க் போன வாரம் சொன்ன மாதிரி ட்ரூ சாம்பியன் என்னென்னா கீழே கேன்வஸில் when you are almost knocked out எழுந்து
ஒரு பஞ்ச் கொடுத்து கிவ் அ நாக் அவுட் பஞ்ச். போன வாரம் சொன்ன மாதிரி அகெயின் யூ ஆல்மோஸ்ட் டன் தட். ஐ திங்க் கிரேட். சோனியா, இந்த வாரத்தோட முதல் ஸ்டாண்டிங் ஓவேஷன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். திவாகர், ஒரே ஒரு கேள்வி மட்டும், ஏன்டா இந்த பொண்ணை சூஸ் பண்ணோன்னு இப்ப தலையில அடிச்சுக்கலாம் போல இருக்கா? தொண்டை சரியில்லைன்னு சொல்லிட்டு உங்களை மண்டை சரியில்லாம சொரிய வச்சுட்டாங்களே. 2 பேர்ல who has won? I don't know. I don't think I can. It's not a decision that we can take. உன்னி, சித்ரா, சுஜாதா அவங்க டிசிஷன் எடுக்கட்டும். ஏன்னா ஐ திங்க் மனோ சாரும் நானும் வந்து we are 50-50. Okay. For me, it's Sonia. Okay. One vote for Sonia. சோனியா. Sujata ma'am. இந்த ஒன் ஆன் ஒன்ல ஐ லைக் சோனியா. 1-on-1 win பண்ணது சோனியா. திவாகர், கண்ணா, சொல்லுங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு டிஃப்ரெண்டா வந்ததோ ஹெட்ல. என்ன பாடுறோமோ அதுதான், அதுக்கேற்ற ரிசல்ட் அது நடக்க போகுது. அப்புறம் என்ன? அப்படி போடு. ஓகே. ஸோ இப்போ நிலைமைக்கு ஷரத், சந்தோஷ், திவாகர், சோனியா 3 பேருமே கொஸ்டின் மார்க். இது வரைக்கும் அந்த டாப் 5ல ஒரே ஒரு இடம் தான் சயித் சுபான் பிடிச்சிருக்காரு. இன்னும் 5 பேர் இருக்காங்க. 4 இடங்கள் மட்டுமே தான் இருக்கு. இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தா ஐ திங்க் எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு யூகத்துல சொல்லிடுவாங்க, ஓகே இவங்க தான் டாப் 5ல இருப்பாங்க அப்படின்லாம் நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க, நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்மளுடைய ஜட்ஜஸும் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் கொடுத்துருவாங்க. திஸ் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் சூப்பர் சிங்கர் 4. அவங்களுடைய 4வது காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த 1-on-1 சேலஞ்ச்ல லெட்ஸ் வெல்கம் SS05 அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் vs SS09 பார்வதி. யார் முதல்ல பாடணும்னு ஆசைப்படுறீங்க? பார்வதி. யாரடி நீ மோகினி, கூரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி, அஞ்சிடாமலே நீ ஆட ஓடி வா காமினி. ஆசையுள்ள ராணி, அஞ்சிடாமலே நீ ஆட ஓடி வா காமினி. யாரடி நீ மோகினி, விந்தையான வேந்தனே, விந்தையான வேந்தனே, வீராவேசமாகுமா? ஓ வீராவேசமாகுமா? பேயை போலே பாயணுமா? விந்தையான வேந்தனே, சந்தோஷமா கோபமா? சந்தோஷமா கோபமா? சொந்தம் கொண்டாடி ஆடி பாடி கொஞ்சமே நெஞ்சமே அஞ்சுதே விந்தையான வேந்தனே. காதலி நீ நானடி, வேதமே ஆகாதடி, ரம்பை போல நீயே ஆடுகின்ற மாதே, மேலும் மேலும் நீ ஆடடி. ரம்பை போல நீயே ஆடுகின்ற மாதே, மேலும் மேலும் நீ ஆடடி. காதலி நீ தானடி, நான் வேணுமா? தேன் வேணுமா? நான் வேணுமா? தீரா காதல் மாறுமா? தேன் வேணுமா? நான் வேணுமா? தீரா காதல் மாறுமா?
சூப்பர், ராக்கிங் மேன், ராக்கிங். ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமான பாட்டு. இந்த சென்ஸ் நிறைய சேஞ்சஸ், டெம்போ சேஞ்சஸ், கார்டிங்ஸ் எல்லாமே மாறிகிட்டே இருக்குது. அண்ட் எல்லாமே கரெக்டாக நீங்கள் பாடிட்டீங்க. ஃபீல் வாஸ் குட். நல்ல பஞ்ச். இந்த மாதிரி உங்கள் வாய்ஸ் நான் கேட்டதே இல்லை. யூ ஜஸ்ட் கேவ் எவ்ரி திங், இல்லை? ஆல் அவுட். கிரேட், வே டு கோ. பார்வதி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சொல்லணும். உங்களோட ஒரு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இப்போ இந்த சாங்கை பற்றி எல்லாம் சொல்லியாச்சு. ரொம்ப டிஃபிகல்ட் சாங், ரொம்ப ஈஸியாக பாடினீங்க. ஆனால் உங்கள் சங்கதி ரெண்டிஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டமானதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பாடுறீங்க. காட் பிளஸ் யூ. அப்படியே இருக்கட்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்வதியோடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் யூ ரியலி ஹேவ் டு ராக். ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். நல்லா பாடுங்க. ராக் த ஸ்டேஜ். கிவ் ஹர் a good fight. சாட்டை கையில் கொண்டு வாங்க கண்டு காலை ரெண்டு ஓடுது பாரு, சீருது பாரு, பாயுது பாரு, பறக்குது பாரு, எப்புது பாரு, தப்புது பாரு, இப்படி எப்படி தாவுது பாரு. போட்ரா ராஜா, போட்ரா ராஜா, போட்ரா 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 ராஜா. சாட்டை கையில் கொண்டு வாங்க கண்டு காலை ரெண்டு ஓடுது பாரு, சீருது பாரு, பாயுது பாரு, பறக்குது பாரு, எப்புது பாரு, தப்புது பாரு, இப்படி எப்படி தாவுது பாரு. போட்டு வரும் அப்பக்காரம்மா, ரோட்டு ஓரம் கொஞ்சம் பார்த்து போங்கம்மா. அப்பம் போட்டு வரும் ஆட்டக்காரம்மா, ரோட்டு ஓரம் கொஞ்சம் பார்த்து போங்கம்மா. நோட்டம் போட்டு வரும் மைனர் யாருங்க, போற பார்வை கொஞ்சம் மாற்றி பாருங்க. நோட்டம் போட்டு வரும் மைனர் யாருங்க, போற பார்வை கொஞ்சம் மாற்றி பாருங்க. பாட்டம் போட்ட ரோட்டை போல எண்ணிக்கிட்டு போறாங்க, வீட்டுக்குள்ள வச்சுக்காம ரோடு வரை வராங்க. சாட்டு கையில் கொண்டு வாங்க கண்டு காலை ரெண்டு ஓடுது பாரு, சீருது பாரு, பாயுது பாரு, பறக்குது பாரு, எப்புது பாரு, தப்புது பாரு, இப்படி எப்படி தாவுது பாரு. கூட்டம் ஒண்ணு பாதை மறைக்குது, காட்டு வேகம் வந்த காலை தவிக்குது. மோட்டர் போட்டையில் பிரேக்க போடுற, பாட்ட ஓட்டியா ஆட்ட ஓட்டுற. போட்டார் என்ன சைக்கிள் என்ன எல்லாம் எனக்கு பின்னாடி, போட்டா போட்டி வச்சா இங்கே நாதா போவேன் முன்னாடி. போட்டார் என்ன சைக்கிள் என்ன எல்லாம் எனக்கு பின்னாடி, போட்டா போட்டி வச்சா இங்கே நாதா போவேன் முன்னாடி. சாட்டை கையில் கொண்டு வாங்க கண்டு காலை ரெண்டு ஓடுது பாரு, சீருது பாரு, பாயுது பாரு, பறக்குது பாரு, எப்புது பாரு, தப்புது பாரு, இப்படி எப்படி தாவுது பாரு. போட்ரா ராஜா, போட்ரா ராஜா, போட்ரா 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 ராஜா. சாட்டை கையில் கொண்டு வாங்க கண்டு காலை ரெண்டு ஓடுது பாரு, சீருது பாரு, பாயுது பாரு, பறக்குது பாரு, எப்புது பாரு, தப்புது பாரு, இப்படி எப்படி தாவுது பாரு. La 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 lo. La 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 lo. La 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 lo. La 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 lo. La 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 lo. La 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 lo. ஐயோ, எப்படி தான் பாடினது எனக்கு தெரியல. எனக்கு மூச்சு வாங்கிடுச்சிங்க. ஒவ்வொரு லைனுக்கும் கஷ்டம்ப்பா. பாடினா தான் தெரியும் அது எவ்வளோ. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீ எங்கே மூச்சு வாங்குற,
அந்த சாங் டெம்போ குறையாமல் அந்த வேர்ட்ஸுக்கு கிளாரிட்டி கொடுத்துட்டு த்ரோ ஃபென்டாஸ்டிக் ஜாப். கேட்டதுக்கு எனக்கு இப்படி அப்போ பாடினவங்களுக்கு எப்படி இருக்கும்? சூப்பர், ரொம்ப நல்லா பாடினீங்க. ஆனால் அந்த எனர்ஜி குறையாம அவ்வளோ பஞ்சோட கேட்டுட்டு இருக்கும்போது ஐயோ எனக்கே இங்கே மூச்சு வாங்கிட்டு இருந்தது. எப்படி பாடினீங்களோ, பிரெத்லெஸ்னஸ், அதனால கொஞ்சம் டயர்டானது, அப்பப்போ கொஞ்சம் அங்கங்கே தெரிஞ்சது. பட் அது ஒரு குறையா நான் சொல்லவே மாட்டேன். ரேஞ்சும் அதே மாதிரி அவ்வளோ பஞ்சில் நீங்கள் பாடினீங்க, ரொம்ப நல்லா பாடினீங்க. இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங், இட்ஸ் ஸ்டன்னிங். ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பாட முடியுமான்னு. இட்ஸ் ஸோ இட்ஸ் எ டஃப் ஃபைட் பிட்வீன் பார்வதி அண்ட் அரவிந்த். அதுதான் வந்து யோசிக்கிறேன் இப்போ என்ன பண்ண போகிறோம். ஐ திங்க் திஸ் மோமெண்ட் இஸ் வெரி ப்ரெஷியஸ் டு யூ. ஏன்னா உன்னுடைய அம்மாவுடைய முகம் பாரு. நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு அம்மாவாக இருக்கீங்க இங்கே. பட் இன்னைக்கு அரவிந்த் வந்து ஒரு லோ ஸ்கோரில் இருக்கும்போது ஆஃப்கோர்ஸ் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா? கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஏன்னா லிரிக் கரெக்டாக பாடியிருந்தான்னா அது ப்ராப்ளமே வந்திருக்காது. பட் இப்போ அவன் பாடினது வந்து நல்லா பாடணும்னு தான் எப்போதுமே தோணும் எனக்கு. பட் இந்த சாங் வந்து எனக்கு அப்படியே அவன் பாடினது ரொம்ப பிடிச்சது. எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப அழகாக பாடினான், ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஆனால் ஒரு அம்மாவுக்கு தோணும் இல்லையா, சரி என் பையன் டாப் 5ல இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன தோணுது இப்போ? வரணுன்றது ரொம்ப ஆசை, வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் எப்போதுமே. அதான். தேங்க்யூ அரவிந்த். ஐ திங்க் இந்த ஒரு சுற்று பொறுத்த வரைக்கும் உயிரை கொடுத்து பாடினடா. ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருக்கா? முக்கியமாக உண்மையாக சொல்லணுன்னா அப்பாக்கா தான். இப்போ நான் சொன்னேன் அப்பா கிட்ட 2 ரவுண்டு சரியா இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன். உன்னை கவலைப்படாத, அந்த சாங் நீ நல்லா பாடு. அப்பாவுக்கு வந்து அப்பா கூட அந்த சாங் தான் எப்படியா எனக்கு கண்டிப்பாக பாடிடும், நல்லா பாடிடும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்பாக்காக தான். இந்த வாரம் நான் ரொம்ப பரிதாபப்படுறது கண்டஸ்டன்ஸை விட நம்ம ஜட்ஜஸ்க்கு தான். சித்ராமா Very, very திருப்பியும் difficult job. அந்த ஆக்ஷன் காட்டிடலாமா? முடி பத்தல என்ன சொல்லுங்க, பாவனா அனுப்பி வைக்கிறோம். ஜட்ஜஸ் இந்த 1-on-1ல இஸ் இட் கோயிங் டு பி அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் ஆர் பார்வதி? வெரி வெரி டிஃபிகல்ட் டிசிஷன், இம்பாசிபிள் டிசிஷன் ஆல்மோஸ்ட். இந்த 1-on-1 பொறுத்தளவுக்கு முதல்ல மனோஜ் சார், நீங்கள் வந்து யாரை ஃபீல் பண்ணுறீங்க? நான் வந்து அரவிந்த் அப்படின்னு சொன்னேன். அரவிந்த். சித்ராமா? எனக்கு சிங்கிங் வாய்ஸ் எனக்கு பார்வதி பிடிச்சிருந்தது கொஞ்சம். அரவிந்த் கொஞ்சம் கூட பேட் இல்லை. யூஆர் ஆல்சோ அதே அளவில் தான் இருக்கீங்க. நான் அவங்களோட நிறைய இன்ட்ரிகசிஸ் அவங்க பாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் பார்வதி. எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு டெசிஷன். பட் அரவிந்தோட சாங் சாய்ஸ் அவ்வளோ இம்ப்ரெசிவாக பாடல. ஐ திங்க் ஐ வுட் ஸ்டில் கோ ஃபார் பார்வதி. ஓகே, அரவிந்த் ஸ்ரீனிவாஸ்க்கு 1 vote அண்ட் பார்வதிக்கு 2 votes. ஸ்ரீனி சார், ஆஸ் அ பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சிங்கிங் ரெண்டும் வச்சு பார்க்கும்போது ஐ வில் கிவ் ஒரு ஸ்லைட் எட்ஜ். ஹூ இஸ் அ வின்னர்ங்கும்போது ஆஸ் அ வியூவர் ஐ வில் சே அரவிந்த். ஓகே. ஓ சுஜாதா மேம், நீங்கள் தான் டை பிரேக்கர். நான் நினைக்கவே இல்லை பாரதி இந்த சாங் எவ்வளோ நல்லா பாடணும். அவ்வளோ வெரைட்டி, ஓரோ சரணம் ஓரோ வெரைட்டி. ஐ எம் நியூட்ரல், போத் சேம் ஃபார் மீ. 50-50, it's a tie. There's no winner. ஓகே, ஸோ திஸ் 1-on-1 யாருமே எதிர்பாராத ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இட்ஸ் a tie. Nobody can decide. இதில் who's a winner? Impossible actually. ஏதோ சொல்கிறோம் நாங்கள். So 2.5 அந்த votes. அந்த என்ன சிட்டு அது? மை ரெசிக்னேஷன் லெட்டர். ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கு. எல்லாரும் ஈக்குவல், எவ்ரிபடி. இந்த 6 பேரும் ஒரே லெவலில் இருக்கீங்க, எப்படி சூஸ் பண்ணுறது? ஓகே, ஸோ ரொம்ப எதிர்பாராத ஒரு ரிசல்ட். டாப் 5 யாருக்கு கிடைக்க போகுது, ஹூஸ் இன் ஹூஸ் அவுட் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே திஸ் இஸ் a draw. ஓகே, குட் லக் டு யூ அரவிந்த், குட் லக் டு யூ பார்வதி, அண்ட் கிரேட் சிங்கிங் போத் யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, ஸோ அடுத்ததான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறது வந்து ரிசல்ட்ஸ். டாப் 5க்குள்ள யார் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வாரம் நம்மளுடைய ஜட்ஜஸ் அசத்திருக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற அந்த தருணத்தை நெருங்கிட்டோம். ஸோ ஜட்ஜஸ், Let the contestants say 1, 2,
And 3. Performer of the week. உங்களுக்கு BSI Workouts வழங்கும் ஒரு motorized treadmill. நம்மளுடைய சூப்பர் சிங்கர் 4ஓட டாப் 5 contestants யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கு, ரொம்ப ரொம்ப டென்ஷனா இருக்கு. Let's call on the 5 contestants on stage. திவாகர் எடுத்துனா மார்க்ஸ் வச்சு பார்க்கும்போது யூ நம்பர் 2. ஸோ யூஆர் in the top 5. Congratulations, Divakar, one of the top 5 of Super Singer 4 Kana. I'm so happy for you, Divakar. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தருணத்துல திவாகரோடைய அம்மா கிட்ட சில வார்த்தைகள் பேசிடலாம். மார்க் சொல்கிற வேலையும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் மார்க் சொன்ன பேர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திவாகர் பொறுத்தவரையும் இங்கே வந்து இந்த அளவுக்கு வந்து பாடிடுறான்னு சொன்னால் அது கடவுள் கொடுத்த வர பிரசாதம் தான் நினைக்கிறேன். நானும் நம்பிக்கையோடு இருக்கிறேன், நானும் நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூமா. And Diva, how happy are you today? பெரிய கனவு இது. எனக்கு எல்லா சீசனும் பார்க்கும்போது இதில் நம்ம போய் பாடணும், அந்த டாப் 10க்கு வரணும், டாப் 5க்கு வரணும், அந்த ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம நின்று இப்படி பாடணும் அப்படி பாடணும்னு கனவுல மட்டும்தான் நிறைய இருந்திருக்கேன். இப்போ அது பாதி நிஜமாக இருக்குது. அது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். Go and sit in your top 5 position, Divakar. 4 போட்டியாளர்கள் இருக்காங்க, ஆனா 3 இடங்கள் மட்டும்தான் இருக்கு. Over the judges. சோனியா, இந்த 3மே நல்லா பாடினீங்க. ஆனால் உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெயின்டாக இருக்கிறதுனால அந்த அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்கிற மாதிரி வரல. பட் இட் வாஸ் நாட் பேட் அட் ஆல், இட் வாஸ் வெரி குட். இழந்த பழம் வாஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். மார்க்ஸ் பார்க்கும்போது யூ ஆல்சோ கோ டு தி நெக்ஸ்ட் லெவல். சூப்பர் சிங்கர் 4ஓடைய டாப் 5ல நீங்களும் ஒருத்தங்க. சோனியா, கங்க்ராச்சுலேஷன். சத்தியமாக எதிர்பார்க்கல. எனக்கு என்னன்னா தமிழ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். தமிழ் சாங்ஸ் நிறைய பாட முடியும் இந்த ஸ்டேஜில். அந்த ஒரு ஆசைனால தான் இது வந்தது. சத்தியமாக எனக்கு நம்பவே முடியலை. டாப் 5ல வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஜட்ஜஸ். ரொம்ப சந்தோஷம். 2 வாரமாக அவளுக்கு எனக்கே ஒரு கனவு மாதிரி இருக்குது. எப்படி அவள் பாடினான்னு கூட தெரியாது. கடவுளிடம் நன்றி சொல்கிறேன். எல்லார்கிட்ட நான் ரொம்ப நன்றி. ஷரத், உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில், தட் இஸ் உங்களோட கிளாசிக்கல் சாங்ஸில் வந்து நீங்கள் அந்த அளவுக்கு ராக் பண்ணல. மற்ற சாங்ஸில் யூ டிட் பெட்டர் பட் நாட் டு தட் எக்ஸ்டென்ட். அரவிந்த் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூ சூஸ் சாங்ஸ் அண்ட் யூனோ நீங்கள் வந்து ஒரு நாளுமே யூ நெவர் டேக் சாங்ஸ் தட் ஆர் லிட்டில் டிஃபிகல்ட் அந்த மாதிரி. பட் தட்ஸ் ஓகே, நீங்கள் என்ன பாடுறீங்களோ நல்லா இருக்கிற மாதிரி. பட் இன்றைக்கி அந்த பறவை ரியலி brought you down. பார்வதியை பொறுத்தளவுக்கு அவங்க மெலடி குயின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. டெஃபினெட்லி ஷீ இஸ் மெலடி குயின். இந்த வாரம் பாடின 2 மெலடியும் அந்த அளவுக்கு ஷீ டி நாட் டூ வெல். அவங்களோட அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் பட்டிக்காடா பட்டணமா அண்ட் யாரடி நீ மோகினி, அதை வந்து ஷீ ராக்ட். த ஃபைட்டர் இன் யூ ரியலி கேம் அவுட், விச் இஸ் அது வந்து இட்ஸ் சூப்பர் நியூஸ். இந்த 3 பேர்லேயும் வந்து ஜாஸ்தி மார்க் கிடச்சிருக்கிறது வந்து கியூமுலேட்டிவாக இன் ஆல் த ரவுண்ட்ஸ் டுகெதர். அது யாருன்னா, அண்ட் தட்ஸ் பார்வதி. Congratulations, Parvati. பார்வதியோடைய அப்பா அம்மா கிட்ட பேசிடலாம். No doubt, extremely happy, excited. I never know that she is a very good singer, extraordinary singer. When the judges say something only, then I understand that okay, it's good. So I'm really thank all those who have supported. And Anand sir, of course, he has molded her into this stage. Thank you. Top 5ல இருக்கீங்க பார்வதி. Congratulations. How will you choose between Sharath and Arvind? எங்களுக்கு we want to make sure that our decision is right and we don't want to, ஏன்னா ஒரு ரேஷாக ஒரு டிசிஷன் எடுத்து யாராவது எலிமினேட் பண்ணி அப்புறம் எங்கள் மனசாட்சி we don't want to feel
ரெண்டு Bad at the end பேரும் of ஒரு பல்லவி பாட வச்ச ஒரு 1 minute சேலஞ்ச் மாதிரி ஒரு 1 minute challenge. Okay. Tie breaker. Are you ready? Pressure. அதான் சூப்பர் சிங்கர். This is your final chance to get into top 5. Okay? ஆளுக்கு 2 1 minuters நீங்க பாடுவீங்க. ஆளுக்கு 2 1 minuters பாடுவீங்க. At the end of it continuously பாடுவீங்க. One after the other. And அது முடிஞ்ச உடனே we'll turn to the judges for results. ஓகேயா? யார் ஃபர்ஸ்ட் பாட போறீங்க? ஷரத் பாட போறீங்களா? Okay. Good luck to both of you. Ladies and gentlemen, one more time, please put your hands together for SS01, Sharat Santosh, and SS05, Arvind Srinivas. அவ்வாறே நோக்கினால் எவ்வாறே நாடுவேன் கண்ணாடி முன்னின்று பார்த்து கொண்டே ஒன்றாக செய்திட 100 நாடகம் ஒத்திகைகள் செய்து எதிர்பார்த்திருந்தேன் எதிர்பாராமலே அவள் எதிர்பாராமலே அவள் பின்னிருந்து வந்து என்னை பம்பராமல் சுயற்றி வைத்து உலகம் பெருவாயன் எந்த வாயோடு வாய் பதித்தாய் உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் கமதனி சாரி ரபமகமரி கரிச உன்னை காணாத நான் என்று நான் இல்லை விதையில்லாமல். அரவிந்த் ரெடியா? Now. ரெட்டைக்கால் பூக்கள் கொஞ்சம் பாரு இன்றேனும் அவசரமாக தவறாக மாறு அலைநுரையை அள்ளி அவளாடை செய்யலாகாதா விண்மீன்களை கிள்ளி அதை கொக்கி வைக்கலாகாதா வீக்கெண்டு காதலி ஓகே நான் காதலி டைம் பாஸின் காதலா பிரியும் வரை காதலி வாரம் 2 நாள் பாழியவே கொலாம்பஸ் விட்டாச்சு லீவு கொண்டாட கண்டுபிடித்து கொண்டா ஒரு தீவு லீவு வேணும் புதிய தீவு சனி ஞாயற் காதில் சொன்னது என்னது ஓ விஷன் எல்லாம் மனிதர்களாக சொல்லுது கொல்லும் ராணுவம் வானும் ஆயுதம் பசி பட்டினி கறி பாலிடிக்ஸ் பொல்யூஷன் எங்கும் புகுந்து விடாத தீ வேண்டும் தருவாயா கொலம்பஸ். your time starts now. விண்ணிலாடும் வானின் மீனே விண்ணிலாடும் வானின் மீனே என்னை நீயும் வாட்டாதே விண்ணிலாடும் வானின் மீனே என்னை நீயும் வாட்டாதே நீ இல்லாத வாரம் அங்கே மெய்யில்லாத ஜீவன் இங்கே நீ இல்லாத வானம் அங்கே மெய்யில்லாத ஜீவன் இங்கே ராகம் என்னும் வேகம் உன்னை பாடியாடுதே நீ பௌர்ணமி என்றும் என் நெஞ்சிலே நீ பௌர்ணமி என்றும். Your time starts now. கண்டமனூறு மைத்தார கண்ணுல வச்சா ஆகாதா மைய வைக்கும் சாக்க வச்சு கைய வைப்ப தெரியாதா அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு சேர்ந்து போனால் ஆகாதா மாடு புடிச்சு முடிச்சு கைய மயில புடிப்பே தெரியாதா மயில இறகுன்னு போடு தானா விழுந்தா அதுவும் பாடு இறகு எது கட்டி தோகைய கிடைக்கும் அதுக்கும் கனவு வரும் புசுலாம் பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு
குமர கூட வச்சு குச்சனூறு போனவளை ஒரு வாக செல்லண்டி உன் குழையில வச்ச பூவு கூட நூறு கிசுதுன்னு துதி போட்டு வந்தேண்டி குசுலா பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு ஒசரம் பார்த்து என் கழுத்து சுலுக்கி போச்சு புசுல புசுல புசுலா பட்டி புசுல புசுல புசுலா பட்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குவார்டர் ஃபைனல்ஸோட உச்ச கட்டத்தில் இருக்கும், கிளைமேக்ஸில் இருக்கும், முடிவெடுக்கும் அந்த கடைசி தருணம். டாப் 5 யாரு? 4 பேர் ஏற்கனவே தேர்ந்தெடுத்தாச்சு. அந்த 5வது கண்டஸ்டன்ட் யாரு அப்படிங்கிற அந்த கிளிஃப் ஹேங்கர்ல நாம எல்லாரும் இருக்கோம். கேட்டுடலாமா ரிசல்ட்ஸ்? கேட்டலாம். ஜட்ஜஸ் ஓகே ஷரத், நீங்கள் ரெண்டுமே ஒரு கர்நாடிக் பேஸ் சாங்ஸ் எடுத்தீங்க. அதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த். யூ ப்ரொஜெக்டட் யுவர் ஸ்ட்ரென்த். நாங்கள் எப்போவும் சொல்கிற மாதிரி நல்லா பாடுங்க. அரவிந்த், உங்களோட வர்சட்டாலிட்டி காமிச்சிங்க. ஒரு ஃபோக்கு, ஒரு வெஸ்டர்ன் அண்ட் பவர் சிங்கிங். இப்போ உசிலம்பட்டி வந்து ஷரத் கேன் ட்ரை அண்ட் மேக் அ, ஐ ஃபீல், என்னோட ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறது, ஷரத் கேன் attempt that and he can do a pretty decent job. நீங்கள் உன்னை காணாத, ஐ எம் நாட் ஷுர். எனக்கு வந்து இந்த 2 பாட்டுலையும் ஷரத் ஹேஸ் தி எட்ஜ் ஓவர் யூ. எனக்கு ஐ ஃபெல்ட் ஷரத் ஹேஸ் தி எட்ஜ் ஓவர் யூ. 2 பேருமே நல்ல சிங்கர்ஸ் தான். பட் இன்றைக்கி இங்கே பெர்ஃபார்ம் பண்ண, இப்போ லாஸ்ட் நீங்கள் பாடின 1 minute பாடினதில் எனக்கு மோர் பர்ஃபெக்ஷன் ஷரத்துக்கு இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் அவர் பாடின சாங் செலெக்ஷனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அரவிந்த் ரொம்ப நல்லா பாடினீங்க, வெரைட்டிஸ் பாடினீங்க. எனக்கு அங்கங்கே கொஞ்சம் சின்ன ஃப்ளாஸ், ஸ்ருதியோட ப்ராப்ளம்லாம் சின்னதாக இருந்த மாதிரி இருந்தது. பட் இன்றைக்கி இப்போ பாடினதில் எனக்கு ஐ ப்ரிஃபர் ஷரத். என்னோட ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தா Sharath has tried a little more genres than Arvind. Arvind, you've been sticking to a certain genre. You're comfortable with அதில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, நல்லாவும் பண்ணுறீங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு மியூசிக்கல் திறமை எடுக்கும்போது என்னோட அபிப்பிராயத்தில் ஐ திங்க் ஷரத் வின்ஸ். டெஃபினட்டாக அரவிந்த் வந்து எந்த வகையிலையும் நீங்கள் குறை இல்லை. இந்த நிமிஷத்தில் ஷரத் பாடிட்டார், அவ்வளோதான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படும். அவர் அந்த டைமில் ப்ராக்டிஸ் பண்ணி அவர் பாடிட்டார். தட்ஸ் இட். ஐ எம் ஆல்சோ இப்போ கேட்டது பொறுத்த வரைக்கும் ஷரத் தான் என்னோட சாய்ஸ். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் டெசிஷன் யா புரிஞ்சது இல்லையா? நல்லா, இட்ஸ் ஸோ கிளியர். அன்ஃபார்ச்சுனேட்லி டாப் 5க்கு அரவிந்த், யூ ஆர் நாட் கோயிங். யூ நீட் நாட் ஃபீல் பேட். மோசமாக பாடியெல்லாம் வெளில போகிற, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஃபைட் கொடுத்தேன். அப்பப்போ சொல்லுவேன், அடுத்த ரவுண்ட் ஐ திங்க் அரவிந்த் மே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு சஸ்டெயின் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் ஒரு ரவுண்ட் அந்த, ஏன்னா அந்த ப்ரோக்ரஸ், யூஆர் ரியலி ஸ்டாண்டிங் தேர். அப்படியே இருக்கீங்க, அவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நீங்கள் சஸ்டெயின் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் ப்ளேபேக் மெட்டீரியல் தானே, கண்டிப்பாக சம்திங் வில் கம். எங்கேருந்து வருதுன்னு ஐ கான்ட் சே, பட் இட் வில் கம் வெரி சூன் ஆர் வித்தின் த நெக்ஸ்ட் 4-5 months ஷுவராக வரும். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், ஐ எம் நாட் சம் பிக் கம்போசர் ஆர் எனிதிங். ஐ எம் அ ஸ்மால் டைம் கம்போசர். பட் சில டியூன்ஸ் when it comes to my head, your voice comes to my mind. சத்தியமாக சொல்கிறேன், நாட் மெனி வாய்ஸஸ். அரவிந்தை ட்ரை பண்ணலாமேன்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய கம்போசர்ஸ் நினைப்பாங்க. Some composers also keep calling me and asking me for voices. So if I feel also, I'll certainly put in a word. நான் முதல்ல சொன்ன மாதிரி playback singer ஆகிடலாம், சூப்பர் சிங்கர் ஆட தான் ரொம்ப கஷ்டம். ஸோ
But you can become a super singer with public support. I hope you get. You're a nice guy. I hope you get a lot of support. Welcome. Thank you, sir. ஸோ ஜட்ஜஸ் எடுத்த டிசிஷன் படி ஷரத் சந்தோஷ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். சூப்பர் சிங்கர் 4 டாப் 5ல நீங்களும் ஒருத்தங்க. பி ப்ரவுட், பி ஹாப்பி. கங்க்ராட் ஷரத். ரொம்ப பெரிய பெரிய ஜேர்னி என் லைஃப்லேயே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட், ஒரு என்ன சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு திருப்பு முனைனா இந்த ஷோ தான் நிஜமாவே எனக்கு. எவ்வளவோ கற்றுட்டுருக்கேன். சிங்கிங் வைஸ் கண்டிப்பாக கற்றுப்பேன்னு எனக்கு தெரியும். நான் ஓரளவு கரெக்டாக ப்ராக்ரஸ் பண்ணேன்னா, அதையும் தாண்டி நான் சம்பாதிச்சது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சொத்து, அவங்க தான் எல்லாமே. நிறையா சொல்லணும் ஆக்சுவலாக. ஃபஸ்ட் அனந்த் சாருக்கு தேங்க் பண்ணணும். எனக்கு அவருக்கு தெரியும் நான் எப்படி இருந்தேன், இப்போ என்னோடய ப்ராக்ரஸ் இப்படி இருக்குன்னு ஜட்ஜஸ் சொல்லும் போதுனா எனக்கு மைண்டில் ஃபஸ்ட்டு அவருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு நான் டெவலப் ஆகிருக்க அவர் சொன்னதுனால தான் அப்படின்னு. ரொம்ப தேங்க்யூ சார். ஐ எம் வெரி ஹாப்பி. இப்போ எனக்கு தெரிஞ்சது என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணி கண்டிப்பாக வைல்ட் கார்டில் வருவேன். நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய சம்பாதிச்சிருக்கீங்க இந்த ஜேர்னியில், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிச்சிருக்கீங்கன்னு. உங்கள் மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிச்ச ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் அம்மா. உங்களுக்கு மட்டும் அம்மாவாக இல்லாமல் பல பேருக்கு இந்த ஜேர்னியில் அம்மாவாக இருந்திருக்காங்க. Why don't you join us on stage? வாங்க. And can we have Arvind's brother as well? எவ்வளோ வளர்ந்துருக்கான்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு நான் அனந்த் சாருக்கு முதல்ல என்னோட நமஸ்காரம் அண்ட் தேங்க்ஸ் ரெண்டுமே சேர்ந்து. ஏன்னா அவன் இங்கே வரும்போது எப்படி இருந்தான், இப்போ எப்படி இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். அது நான் மற்றவங்களாம் சொல்லிலாம் தெரிய வேண்டாம். ஸோ ப்ராக்ரஸ் எல்லாருக்குமே நல்லா அவனோட எப்படி இருந்ததுன்னு தெரியும். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் அவங்களுக்கு. அப்புறம் எங்களுடைய நிறைய கனவுகள்லாம் மியூசிக் எனக்கு ரொம்ப என்னோடய பிகினிங் சின்ன வயசுலேருந்து நான் வந்து மியூசிக் நிறைய கேட்டு தான் வளர்ந்துருக்கேன். நாங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஏஜ் குரூப் வந்து நாங்கள் 3 ஜென்ரேஷனோட மியூசிக்கையும் கேட்டே வளர்ந்துருக்கோம் அப்படி சொல்லலாம். எம்எஸ்வி சாரோட அந்த குரூப் ஆஃப் மியூசிக் அவன் கேட்டிருப்போம், ராஜா சாரோட சுவாசிச்சே வளர்ந்துருப்போம். ப்ளஸ் இப்போ வந்து ரஹ்மான் சாரோடது இவாளால் நிறைய கேட்டுருக்கோம். அவன் என்னோட கனவெல்லாம் அரவிந்த் கண் வழியாக அந்த ஸ்டேஜில் பார்த்ததுக்கு நான் விஜய் டிவிக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துக்கு அவன் வந்து நிற்கணும், அவன் வந்து பாடணும். நிறைய வந்து அவன் வந்து நிறைய ஆஷாஜி ஆகட்டும், ஜானகிமா, எஸ்பிபி சார், எம்எஸ்வி சார், எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் நான் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அரவிந்த். விஜய் டிவிக்கு முதல்ல அது அரவிந்த் வழியாக என்னை பார்க்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக திவா வந்து நான் நிஜமாக அதே உண்மையாக சம்பாதிச்ச பிக்கெஸ்ட் சொத்துன்னு சொல்லணும். நிஜமாக அது எப்படின்னு தெரில, அப்படியே வந்துருச்சு எங்களுக்குள்ளே அந்த நட்பு. டெஃபினட்டாக அவனை மிஸ் பண்ணுவோன்னா என்ன, இந்த ஸ்டேஜ்லேருந்து மிஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. அஃப்கோர்ஸ் வி ஆர் டுகெதர் ஆல்வேஸ், அதில் டவுட்டே இல்லை. அப்புறம் அந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு நிறையா மறக்க முடியாத நினைவுகள் தந்திருக்கு. ஜஸ்ட் wanna speak to திவா. ஐ திங்க் இவங்க வந்து உங்களுடைய ஃபேமிலி மாதிரி, உங்களோட அழகான குடும்பம் உங்களுக்கு இங்கேயும் கிடச்சிருக்கு. ஒரு சகோதரன் உங்களை விட்டு இந்த மேடையில் பிரிகிறாரு. வாட் வுட் யூ லைக் டு சே டு? என்னோடய லைஃப்லேயே கடவுள் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு வரம் யாருன்னா கண்டிப்பாக அது அரவிந்த் தான். அது எங்கே வேணாலும் நான் தைரியமாக சொல்லுவேன். அதே மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸில் நெஞ்சை தட்டி சொல்கிற அளவுக்கு எனக்கு கிடைச்ச உண்மையான ஒரே ஃப்ரெண்ட் அரவிந்த் மட்டும்தான். அது மாதிரி தான் அவங்க ஃபேமிலியும், என் ஃபேமிலி எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு தான் அவங்களும். ராகவும் சரி, அவங்க அம்மாவும் சரி, அவங்க அப்பாவும் சரி. இது எல்லாமே கடவுள் போட்ட ஒரு கணக்கு தான். ஏன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நாங்கள் இப்படிவாகும். தூங்கி எழுந்த உடனே நான் கால் பண்ணுற ஒரே ஆள் அரவிந்த் தான். நான் தூங்கி எழுந்துட்டா அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு. சில நாளாக எல்லாம் கிண்டல் கூட பண்ணியிருக்கேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு. அந்தளவுக்கு நாங்கள் க்ளோஸாக இருந்திருக்கோம். அது காமெடி இல்லை, அந்தளவுக்கு அவனை எனக்கு பிடிக்கும். அவன் ஃபேமிலியும் சரி. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் தான் நான் அரவிந்திட்ட சொல்லணும். அது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. ஒரு ஃப்ரெண்டாக இருந்து சொல்கிறேன் நாள் பழகினதில். இந்த அளவுக்கு வந்திருக்கான்னா அவன் போட்ட எஃபர்ட் தான். எனக்கு தெரிஞ்சு அவன் கூட பழகினதில் இன்னும் கொஞ்சம் கூட அவனோட சின்சியாரிட்டி அதிகமாக இருந்து இன்னும் எஃபர்ட் போட்டான்னா நாங்கள் நிறைய தடவை அதை ஃபீல் பண்ணியிருக்கோம். நானும் அவனோட அம்மாவும் பாட்டு மேலே இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணான்னா கண்டிப்பாக அவன் ஃபைனல்ஸில் இருக்கான். தேடல் மனிதனுக்கு மனிதன் மாறுபட்டது. பிரம்மாண்ட குரலை தேடிய சூப்பர் சிங்கர் கண்டெடுத்த ஒரு அழகான திறமைசாலி என் நண்பன் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். செழித்த அழகில் சிவந்து நிற்கும் செந்தேரே, என் கழுத்து வரையில் ஆசை வந்து நுந்தேரே.
சிங்கிங் ஸ்பாட்லெஸ், ஜஸ்ட் ஸ்பாட்லெஸ், அவ்வளோதான். மிகுதியான இசை ஆர்வமும் மிரள வைக்கும் குரலோடும் தொடங்கிய இந்த இசை ரசிகனின் பயணம் பல சுவாரஸ்யங்களை கண்டது. என்னது இது வாயில வந்து வாசுதேவ் மாதிரி பாடிட்டு யாருக்கு ரஜினி சார் கைப்பட ஆட்டோகிராஃப் பண்ண இந்த கிட்டார் கிடைக்க போகுது? அது வந்து மிஸ்டர் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். இவனது திறனின் பலம் சொல்லும் இவன் வென்ற பரிசுகளும் பாராட்டுகளும். கலக்கல் அரவிந்த், சூப்பர் சிங்கர் முடிஞ்சும் உனக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு ஃபியூச்சர் இருக்கு. இது போதும் எந்த நாடும் என்னை காலாட்டும். இவனது குரல் சேகரிக்கும் பல வெற்றிகளை விட இவனது குணம் வென்றுவிடும் பல இதயங்களை. Whatever you did was fantastic. சூப்பரா இருந்துச்சு. Thank you. You have a very stylish voice. Body language perfect. காசி உள்ள பக்கம் தினம் வெற்றி வந்து சேரும். காசு உள்ள பக்கம் திமிரு வந்து சேரும். வாய்ஸ்லேயும் ஒரு அட்ராக்டிவ், அந்த குவாலிட்டி இஸ் ஆல்வேஸ் தேர். தட்ஸ் ஃப்ரம் த பிகினிங் நாங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாஸ் ஹோ தும் கடே மேரே தில் நே சுபே और मुझे कुछ पता ना चला दिल में देखा नहीं देखा सा. ரொம்ப நல்ல हिंदुस्तानी संगीत वॉइस, लाइक योर वॉइस, that sound. अच्छा, मुझे ऐसा लगता है कि जिसने जाने जा गाया उसको இவனது திறமையை தாண்டிய இவனது பலம், உறவுகள், அன்பான அம்மா அப்பா, பக்கபலமான தம்பி. கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, அவன் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். பட் இவ்வளோ எக்ஸ்போஷர் கிடச்சதே பெரிய விஷயம். கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும், திவா ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான். ஆக்சுவலாக அரவிந்த் திவா 2 பேரும் எனக்கு சேம். வாடா போடா கூட சொன்னால் கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இந்த அழகான இசை பயணத்தில் உன்னோடு கைகோர்த்து நடந்து வந்ததற்கு பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். குட் லக் அரவிந்த். அண்டு இது வரைக்கும் நான் வந்துட்டு சொன்னதே கிடையாது. நிஜமாக திவாவோட பெரிய ஃபேன் தான். கண்டிப்பாக நீ எங்கேயோ போவேன், நான் சொல்லலை எதுவும், கண்டிப்பாக நடக்கும் அதுவே. இங்கே எல்லாருமே அப்படி தான். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். ராக் தி ஸ்டேஜ். பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன ஒருவனுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நாம் இல்லை. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்கார எவனும் இல்லடாட்டே. உள்ளம் மட்டும் நானே என் உசுர கூட தாரே, என் நண்பன் கேட்டா வாங்கிக்கேன்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னம் பாரு, நட்பை கூட கற்பை போல எண்ணுமே. உங்களுக்கு பிஎஸ்ஐ ஒர்க்கர்ஸ் வழங்கும் ஒரு மோட்டரைஸ்ட் சைக்கிள். பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கெங்கும் பஞ்சம் இல்ல பாடத்தான். அவரை கட்டி துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ வெப்பத்திலே